வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 547வது வாரம் 27/4/2026 முதல் 3/5/2026 வரை, சித்திரை 14 முதல் சித்திரை 20 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுடைய நேயர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். 547வது வாரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இனி வரக்கூடிய காலகட்டத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் புன்முருளுடன் ஆசி வழங்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் எஸ்ஆர்எம் ரவி அம்மா அவர்களுக்கும், சிஓ மேடமுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கேமராமேன்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும் இந்த வாரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். குறிப்பாக நேயர்களுடைய வெற்றிகளுக்கு, நேயர்கள் காட்டக்கூடிய அன்புக்கு, நேயர்கள் காட்டக்கூடிய பாசத்திற்கு எப்பொழுதும் கடமைப்பட்டு இருப்போம். நிறைய கேள்விகள் தான். கோயில் நிறைய சொல்லிட்டோம், பார்த்தா நிறைய கேள்வி வந்திருக்கு. பொருளாதார பிரச்சனை, மறுபிறவி, தொழில்நுட்பம், மன நிம்மதியுடன் வாழ வழி சொல்லுங்கள். மன நிம்மதியுடன் வாழ்கிறது நம்மக்கிட்ட தான். கடவுளுடைய டூ மச் கமிட்மெண்ட்ஸ் தான் மன நிம்மதியை கெடுக்கும். எல்லாருக்கும் திருப்திப்படுத்தணும்னு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மன நிம்மதி இல்லாமல் தான் இருப்பீங்க. பொது நலத்தில் ஒரு சுயநலம் இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம ஏமாளியாக தான் இருப்போம். அவங்க கோச்சிக்கூடாது, இவங்க கோச்சிக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாது, இவங்க வருத்தப்படக்கூடாது, இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தப்பு தான் வரும். எல்லா லெவல்லையும் கஷ்டம்தான் வரும். குடும்பத்திலே ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு அதை நம்ம விட்டு கொடுத்து, இதை விட்டு கொடுத்து, இப்படி விட்டு கொடுத்து, அவங்க கோச்சிப்பாங்களா, அவங்க பேசாமல் போயிடுவாங்களா, போட்டோம். ஒரு 3 நாள் கஷ்டம் இருக்கும். நம்ம கூடயே வாழ்ந்த அம்மா, நம்ம கூடயே வாழ்ந்த அப்பா, நம்ம கூடயே வாழ்ந்த தாத்தா, நம்ம கூட வாழ்ந்த பாட்டி, நம்ம கூட வாழ்ந்த பெரியப்பா, நம்ம கூட வாழ்ந்த சித்தப்பா, நம்ம கூடயே வாழ்ந்த அண்ணன் தம்பிங்க, சகோதர சகோதரிங்க, எல்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. மனசு ஏற்றுக்காது, கஷ்டம்தான். பிரிவு சோகம் என்பது பெருசு. ஆனால் அது எப்பாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். இந்த திருப்திப்படுத்த முடியாமல், திருப்திக்காக பெரிய அளவுக்கு பணம் வாங்கி, இங்கே வாங்கி ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து, டியில் வாங்கி ஈல கொடுத்து, அதை பண்ணி இந்த சிட்டை வாங்கி அந்த சிட்டில் போட்டு, அந்த சிட்டை வாங்கி இந்த சிட்டை போட்டு, ஒரு தொழில் எடுத்து அந்த தொழில் 10 மாதம் சரியாக ஓடலான்னு இதோட ஏற கட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல், அதை எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலான்னு உடனே இன்னொன்று விட்டுட்டு இன்னொன்று போகணும். இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. ஊர் நம்மளை சிரிக்கும், சிரிச்சுட்டு போட்டோம். பெரும் தொழில் அதிபர்கள்லாம் 10 தொழில் 15 தொழில் நஷ்டமாகி தான் சாதிச்சிருக்காங்க. படையெடுப்புகள்லாம் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. எத்தனை வாட்டி தோல்வியில் கண்டு தான் வெற்றி அடைஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 7 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டியெல்லாம் தோற்று தான் ஜெயிச்சிருக்காங்க. தோக்காமல் யார் ஜெயிக்கிறாங்க? அந்த வில் பவர், சைக்காலஜி பவர் தான் எல்லாருக்கும் உண்டு. செல்வி கூட அடிக்கடிக்கு டிப்ரெஷன் வரும். ஏன்னா டூ மச் கமிட்மெண்ட். அந்த சேனல்காரங்க சொன்னால் கற்றுக்கணும், இந்த சேனல்காரங்க ஒத்துப்பேன், அவங்க ஒத்துப்பாங்க, இவங்க ஒத்துப்பாங்க, சொல்லி என்ன இருக்க போகுது? இன்ஸ்டாவில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், ட்விட்டரில் வரும். அதனால் உனக்கு என்ன நிம்மதி வரும்னா வராது. கொஞ்சம் இல்லைங்க முடியாதுன்னு சொல்லிடணும். என்ன திட்டுவாங்க, திட்டுட்டோமே. அதனால் என்ன இருக்குது? யாருக்கிட்டே நீங்கள் துட்டு வாங்கிட்டு நாங்கள் அந்த சேனலுக்கு பண்ணுறேன்ட்டு வாங்கி பண்ணாமல் இருந்தால் நியாயம். ரொம்ப ஓவர்லோடு ஒர்க்லோடு எடுத்துக்கக்கூடாது. 7 மணி நேரம் தூங்கலை, 8 மணி நேரம் தூங்கலைன்னா பரவாயில்ல, 5 மணி நேரமாவது நிம்மதியாக தூங்கணும். அந்த 5 மணி நேரம் தூங்குறதுக்குன்னு ஒரு பயிற்சி வேண்டும்.
அந்த பயிற்சி வந்து மன நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். தூக்கம் கட்டுச்சுனாவே லிவர் கெடும், கிட்னி கெடும், சைக்காட்ரிக் எஃபெக்ட் கிடைக்கும், ஓவராக பொசசிவ், ஓவராக பர்ஃபெக்ஷன். நம்ம ஒரு 4 நண்பர்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. செல்வி ஒரு நண்பர், சுப்பிரமணி ஒரு நண்பர், குப்புசாமி ஒரு நண்பர், முருகன் ஒரு நண்பர்னு வச்சுக்கோங்க. எனக்கும் முருகனுக்கும் சண்டை வந்துடுச்சுன்னா மற்ற 2 நண்பர்களும் முருகன் கூட பேசக்கூடாதுன்னு நான் நினச்சாவே அது போங்குன்னு பேர். அது பேர் என்ன? போங்கு. நான் முருகன் கூட பேசாமல் இருக்கலாம், முருகன் செல்வியோட பேசாமல் இருக்கலாம். அது எங்கள் தனிப்பட்ட விருப்பம். அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவங்க கூட வெளியில் போகிறாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்படுறது, அதை பார்த்து கோபப்படுறது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம டிக்டேட்டர் ஆகிறோன்னு அர்த்தம். சரி, நீங்கள் அவரும் போங்கப்பா, ஆனால் என்னை கூப்பிடாதீங்கப்பான்றது மரியாதை. இது போல் கற்றுக்கணும், இப்போவே பழக்கப்படுத்திக்கணும். நம்ம நியூஸ் படிக்கிறது இல்லை, புக்ஸு வாய்க்கிறது இல்லை, பேப்பர் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் போயிடுச்சு நமக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்போ தான் என்ன ரீல்ஸ் தான், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் எவ்வளோ லைக் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு 2-3 பேர் நண்பர்கள் தான் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போடுங்க ஃபேஸ்புக்கில், கெட் வெல் சூன்னு 1000 பேர் போடுவான். என்னாச்சு, ஹார்ட் அட்டாக்கா, கிட்னி ஃபெயிலியரா, எல்லா நோயும் கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க தான் ஒரு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. சும்மா அவ்வளோதான். நிறைய ஃபேஸ்புக் நண்பர்கள்லாம் இறந்து போயிருப்பாங்க. பழகலாம் பரவாயில்ல, பழகியிருப்பாங்க. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் தான் முடிச்சுக்கணும். நானும் அப்படி தான் போட முடியும். ஏன்னா இந்த பரந்த உலகத்தில் யார் என்னன்னே தெரியாது. ஆனால் நான் 2 நிமிஷம் அவங்களுக்காக அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். யாராவது தெரிஞ்சவங்க மூலிமா ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு கடைசி காலத்துக்கு, அந்திம காலத்துக்கு அவங்களுக்கு என்னென்னு செய்ய முடியுமான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். பசுமாடுகளுக்கு ரொம்ப ரெகுலராக பார்த்துக்கணும். பசுமாடுகள் நம்ம வீடு பக்கத்தில் நம்ம தேடி இருக்கிற பசுமாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும். இதெல்லாம் நிறைய விதத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நிறைய மந்திரங்கள் கேட்கும். உங்களை சுற்றி மந்திரங்கள் வைப்ரேஷன் வரும். கோயிலில் போய் ஆத்ம ரீதியாக இருக்கணும். கோயிலில் ஒரு விபூதியாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், அந்த வந்து நம்மளை பயபக்தியோடு டெய்லி வச்சுக்கிறதெல்லாம் ஒரு நிம்மதி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. எது வேணுமா இருக்கலாம். யாராவது வரலனாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்த்துக்கினே அன்பு கொடுக்குறவங்க இருக்கிறாங்களே, அதெல்லாம் சரியாக வராது. எப்பயுமே ஒரு கமிட்மெண்ட்டோடையே நம்ம வாழ வைக்கிறது. பைசா கொடுத்தா அன்பு வர்றது இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணி. நல்ல ஃப்ரெண்ட்ஸு லோ லெவலில் கொஞ்சம் பாருங்கள், பழகி பாருங்கள். சில கிளப்லலாம் சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லாருக்கும் கிளப்பு போக முடியாதுல்ல. டீ கடையில் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. காய்கறி கடையில், கோயிலில், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன்ஸ். அந்த ஏரியாவில் நல்ல உங்களுக்கு நல்ல வைப்பு வந்தால் பழகு. என்னடா செல்விக்கு வந்து ஜோசியம் கேட்டால் மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இது போல் சைக்காலஜி கொடுக்குறியன்னு நினைக்காது. மெயின் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வச்சுக்கிறீங்களோ. காரிய சித்தி மாலை வந்து ரொம்ப நல்லது மந்திரங்களில் மன நிம்மதிக்கு. நரசிம்மர் கவசம் ரொம்ப நல்லது மன நிம்மதிக்கு. கனகதாரா சோத்திரம் நல்லது. என்னத்துக்குடா கனகதாரா சோத்திரம் செல்விக்கு சொல்கிறாருன்னா, கஷ்டம் இல்லாமல் பணம் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணுன்றதுக்கு கனகதாரா சோத்திரம். கோள்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கோளர் பதிவு, இதெல்லாம் தெய்வம் வந்திருக்கு.
நரசிம்மர் கவசம் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு அப்படியே பூரிப்பை கொடுக்கும். உளவார பணி இது மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். நிறைய சிவனடிகார்கள்லாம் போகும். சிவன் கோயிலில் நல்ல சிவன் கோயிலில் எப்போயுமே மேலதாளம் செண்டை மேளம் அந்த எல்லாமே சங்கு கிங்குன்னு இருக்கக்கூடிய சிவன் கோயிலெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாவே நமக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அது மாறிடுமா பாசிட்டிவ். நிறைய நேரம் புத்தகம் வாய்ப்பது, வாய்க்கிறது பழக்கம் கொஞ்சம் கற்றுக்குங்க. எனக்கிட்ட ரொம்ப இருந்தது. வாரத்துக்கு கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு காலத்தில் 14 மணி நேரம் 24 மணி நேரம் வாரத்துக்கு வாய்ப்பேன். அதெல்லாம் போயிடுச்சு. இப்போது ரொம்ப மனசு ஏங்குது. யாராவது லைப்ரரிக்கு போகிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது. அந்த லைப்ரரியிலலாம் போய் உட்காந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய சுகம். படித்ததே படித்தாலும் ஒரு சுகம். சர்வேஸ்வரர், பிரித்திங்கரா, சூலினி, வாராகி, 20வது நூற்றாண்டில் வாராகி தான் மன நிம்மதிக்கு. நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும் வாராகி கிட்ட. நினைக்காதெல்லாம் நடக்கும், அல்டிமேட்டாக நடக்கும், வேறு லெவலில் நடக்கும் வாராகி. அப்படியே பலம் பொருந்தி வந்துடுவீங்க. நிறைய அப்படியே சைதாப்பேட்டையில் சென்னையில் கூட அந்த கோர்ட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்க்கும் வாராகின்னு இருக்கும். வழக்கு தீர்க்கிறாங்களோ இல்லையோ உன் மனத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்துரும். போய் நின்றுப்பார். சர்வேஸ்வரர் கோயிலில் கூட உண்டு வாராகி. சும்மா உட்காந்துட்டு வந்தாவே போதும். அன்னதானத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, சீரகம், எண்ணெய், காஞ்ச மிளகா, இதெல்லாம் உங்களுக்கு காப்பாற்றும். அன்னதானம் நடக்கிற இடத்துல நீங்கள் உதவி செய்யுங்க. நம்மக்கிட்ட அரிசி வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு எடுத்து வைங்க. சமைக்கிறச்ச காய்கறி வெட்டி கொடுங்க, தண்ணி போடுங்க, சாப்பாடு எடுத்து கொடுங்க, கிண்டுங்க. நரசிம்மருக்கு பானகத்துக்கு உதவி செய்யணும். என்னென்ன பானகம் சேர்ப்பாங்க? வெல்லம், சுக்கு, ஏலக்காய், இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளால் முடிஞ்சது தான். பணக்காரங்க எவ்வளோ வேணுமோ 5000 கிலோ வாங்கி கொடுக்கட்டும். நம்மளால் முடியாது. நம்மளால் முடிஞ்சு 1 கிலோ வெல்லம், ஒரு 10 கிராம் ஏலக்காய், ஒரு 50 கிராம் சுக்கு போதும். அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பானகத்துக்கெல்லாம் திருப்தி உண்டு, மன நிம்மதி கிடைக்குமா. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய தெரியும். பழச்சாறுகள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சிவனுக்கு. அதில் கரும்பு சாறுலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக ஏற்படும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பண்ணணும். டூ மச் கமிட்மெண்ட் வேணாம். எவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. 30லேருந்தே நிறைய இருந்தாலும் உடனே நாளைக்கே பண்ணாதீங்க. செல்வி சொல்லியிருக்கார், ஒரு 5 வருஷத்தில் எல்லா கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு வச்சுக்கேன். 4 வீடு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்து லோன் கட்ட முடிஞ்சு இந்த ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்குகிறோம், இன்னொரு வீடு ஏற்கனவே இருக்குது, இன்னொரு வீடு வாங்குகிறோம். சப்போஸ் முடியலன்னா அதை விற்றுட்டு நமக்கு வர வேண்டிய லாபத்தை மட்டும் எடுத்துக்கின்னு வருவோன்னு அந்த அதுக்கேற்ற மாதிரி பண்ண. எல்லாரையும் திருப்தியெல்லாம் படுத்த முடியாது. ரொம்ப கமிட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் என்ன திருப்திப்படுத்தினாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகாது. இந்த உலகத்தில் மனிதர்களை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம், புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுங்கன்னுவாங்க, வேஷ்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுங்கன்னுவாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுங்கன்னுவாங்க, நகை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுங்கன்னுவாங்க, வைரம் வாங்கி கொடுத்தாலும் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னுவாங்க, கார் வாங்கி கொடுத்தாலும் என்ன கார் இது, அது எவ்வளோ கார் இருக்குது, உனக்கு மட்டும் நல்ல கார் வச்சுக்கிறேன்னுவாங்க. ஃப்ளைட்டே வாங்கி கொடுத்தாலும் அப்படி தான். மனுஷனை எதில் திருப்திப்படுத்த முடியும்? நல்ல சோறு சாப்பாடு,
சாப்பாடு மட்டும்தான் போதும் 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 சொல்லுவான். அதுக்காக பணத்தில் ரொம்ப ஏற்கனவே மிதப்பாக இருக்கிறவங்கள விட்டுட்டு சாதாரணமாக ஏழைக்கு ஒரு வாய் சாப்பாடு, நல்ல சாப்பாடு வாங்கிக்கணும். உன்னை வயிறார வாழ்த்துவார்கள். நல்ல நீர் ஆகாரம் வாங்கி கொடு. மோர், வெயில் காலத்தில் சுக்கு காப்பி அது போல் வாங்கி கொடு. நவதானியத்தில் அரிசியில் நவதானியத்தில் இருக்கக்கூடிய ராகி கூழ், இந்த கூழ், கம்பு கூழ் எல்லாம் செஞ்சு கொடு. அழுக்கு சித்தர்ன்னு இருக்கார் பொள்ளாச்சியில், மாசாணியம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர். நம்ம பாண்டிச்சேரி சிஎம்லாம் போவாங்க. அந்த அழுக்கு சித்தர் கோயிலில் என்னென்ன கம்பு தான் கேட்பாங்க. காலையில் கம்பு கூழ் அபிஷேகம் பண்ணி அதுதான் கொடுப்பாங்க. எதுக்கு? மனிதன் வலிமையுடன் வாழ்கிறதுக்கு. எப்படிப்பட்ட சித்தர் பார் அவர். கம்பை வாங்கி போய் கொடுக்கணும். அந்த ஊர்லலாம் போனீங்கன்னா, அந்த பக்கம் போனீங்கன்னா மாசாணியம்மனை பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு சித்தர் பாரு. ஐயா பைத்தியம் சாமியாரும் அங்கே தான் இருக்கார். அழுக்கு சித்தருடைய சிஷ்யர் அவர். நான் இப்போ தான் எனக்கு அறிமுகம் கிடச்சி போனேன். நான் அந்த ஒரு இது மாதிரி சித்தர்களை தேடிப்போம். உங்கள் வீடு பக்கத்தில், அந்த பக்கத்தில், அங்கே சைடில் தெரிஞ்சவங்க நண்பர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. சித்தராக இல்லைன்னா அவர் உங்களை நேசிக்கலைன்னா நீங்கள் வெளில வந்துடுவீங்க. சித்தர் கோயிலுக்கு கவலைப்படக்கூடாது. நமக்கு சித்தர் நமக்கு பிடிக்கணுமா? நமக்கு சித்தரை பிடிக்கக்கூடாதான். சித்தருக்கு நம்மளை பிடிச்சா நம்மளை ரெகுலராக கொண்டு போயிடுவாங்க. ஒரு சித்தரை நீங்கள் கையில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குருவை கையில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மன வருத்தம் போயிடும். ஸோ நமக்கு உயிரோடு இருக்கிற குருவாக இருக்கட்டும், மறைந்த குருவாக இருக்கட்டும், வாழக்கூடிய குருவாக இருக்கட்டும், மறைந்த சித்தர்களாக இருக்கட்டும், சித்த புருஷனாக இருக்கட்டும், அவங்கள அப்படியே பிடிச்சிக்கணும் பாதத்தை. அப்படியே நம்ம லைஃப் மாறிடும். இப்போ எனக்கெல்லாம் டைம் ஒரு மாதிரி ஒரு மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மந்திராலயம் போயிட்டு என் குருப்பா அங்கே இருக்கிற பீடாதிபதியை பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கி வந்தோன்னு ஒரு தெம்பாயிடுவேன். இல்லைன்னா நேரம் என்ன பண்ணுவேன், வெள்ளூர் நாராயணி பீடத்துக்கு போயிட்டு அங்கே தொலைவில் உட்காந்துப்பேன். அம்மாவை பார்த்துட்டு அம்மாவே கூப்பிடுவாங்க, என்ன செல்வி வந்திருக்கிறேன். சும்மாமா பார்த்தம்மான்னு பாதத்தை பிடிச்சி விட்டுட்டு வந்துடுவேன். வந்த உடனே அப்படியே ஒரு தெம்பாயிடும். காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஏன்னா அவங்கள தனி சப்ஜெக்டாக பேசுவோம். நமக்காக மனதார பூஜை செய்வாங்க. அந்த அம்மாக்கிட்டே அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன். இது போல் செல்விக்கும் வரும்ல, மன அழுத்தம் வரும், டிப்ரெஷன் வரும், டென்ஷன் வரும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருந்தால் வயசாகுதில்ல, அவங்களுக்கு இது இவங்களுக்கு இது. செல்வினவோ எல்லா சேனல்லையும் போய் செல்வியே பேசுகிறன்ற மாதிரி அதுக்கு ஒரு பொறாமை, அதுக்கு ஒரு வருத்தம். நான் யார் பொழப்பையுமே கெடுக்கணும்னு விரும்புகிறதே கிடையாது. நான் எந்த சேனலில் பேசினாலும் அவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், செல்வி என்ன பணத்துக்கு தான் வந்து பேசுகிறாரா சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் வேந்த டிவியில் நான் பேசுகிறேன்னா அந்த டிவி நிர்வாகத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் நான் நன்றி சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு பேர் புகழ்லாம் உங்கள் இது மாதிரி சேனல் மூலியமாக தான் கிடைத்ததுன்னு நான் அப்படி இருப்பேன். எல்லாமே உங்களை மூலியமாக ரசிகர்களாலேயும் இவர்களாலும் தான் கிடைச்சிது. ஸோ அதுதான் அந்த ஆத்ம திருப்தி. சித்தர்கள், மகான்கள், அனுமன், நரசிம்மர், வாராகி, பிள்ளையார் தான் பேஸ். எந்த கோயிலில் போனாலும் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு கும்பிடு. பிள்ளையார் நான் முதல்ல கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. சில கோயிலில் எங்கேயாவது உள்ளே இருப்பார், நீங்கள் எப்பாவது பார்த்துருங்க, ஆனால் அவரை பார்த்துரு, உங்கள் லைஃப் மாறிடும். இந்த மன வலிமை என்றது, மன நிம்மதி என்பது ரொம்ப முக்கியம். நோ பீஸ் ஒன்றும் வேலைக்காக. வித் பீஸ் ஒன்றுமே இல்லைனாலும் நல்லாயிருக்கும். எப்படி? நோ பீஸ்னால் எல்லாம் இருந்தும் நீ நோவேர். ஐ ஆம் பீஸ்ஃபுல், ஒன்றுமே இல்லைனாலும் கவலை கிடையாது. ஜாலியாக படுத்து ஒரே ஒரு படுக்கை, ஒரு பாய் விரித்து தூங்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்குங்கள். பீஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ இருக்க கற்றுக்கினா தான் மரணம் கூட நமக்கு பீஸ்ஃபுல்லாக வரும் என்கிறார்கள். எப்படி கொண்டு போகிறான் பாருங்க.
மரணத்தில் துன்பம் இல்லாமல் போகக்கூடியது தான் பெரிய பீஸ்ஃபுல். துன்பம் நமக்கும் இருக்கக்கூடாது, நம்மளை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஐயோ எப்போ போய் சேருவான்னு மற்றவங்க சொல்லக்கூடாது. சிரித்து கொண்டே நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து போகக்கூடிய அளவுக்கு நிம்மதி கிடைப்பதற்கு தெய்வத்தை நம்புவோம், குருமார்களை நம்புவோம், சித்த புருஷர்களை நம்புவோம், விநாயகருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம், யானைகளுக்கு உணவளிப்போம், எறும்புகளுக்கு உணவளிப்போம், காகைகளுக்கு உணவளிப்போம், பைரவர்களுக்கு உணவளிப்போம், கோமாதா என்று சொல்லக்கூடிய குலமாதாவுக்கு பார்த்துக்கொள்வோம். வாழ்த்துக்கள்.